மேலும் செப்டம்பர் 1758 ரகுபா உச்சத்துல இருந்தார். ஏனென்றால் அவர் உண்மையில லாகூர்ல உள்ள ஷாலிமார் தோட்டங்கள்ல அவர் மீது பன்னீர் தெளிக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் ரகோபா மிகவும் கவர்ச்சிகரமான கதாபாத்திரங்களில் ஒருவர். ஏனென்றால் அவர் செய்தது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் அதை தொடர்ந்த வரலாற்றில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மாபெரும் பாஜிராவ் பேஷ்வாவின் மகனாக பிறந்தார். அவருக்கு 5 வயதுக்கும் குறைவாக இருந்தபோது அவரது தந்தை இறந்தார். மேலும் நடைமுறையில் அடுத்த பேஷ்வாவான நானா சாஹேப் பேஷ்வா 1740 முதல் 1761 வரை பேஷ்வாவாக இருந்தவர். அவரை விட கிட்டத்தட்ட 13 வயது மூத்தவர். அவர்தான் அவரது இயற்கையான பாதுகாவலராக இருந்தார். மேலும் ரகோபா சென்ற முதல் சில பயணங்கள் அனைத்தும் வடக்கில் இருந்ததை நீங்கள் காணலாம். 1753 மராத்தியர்களுக்காக அகமதாபாத்தை கைப்பற்றியவர் அவர்தான். 1753 முதல் 55 வரை அவர் ஹோல்கர்கள் மற்றும் சிந்தியாக்களுடன் சேர்ந்து வடக்கில் பெரும் பயணங்களை மேற்கொண்டார். அவர் குமேருக்கு சென்று ஜாட்களுடன் சண்டையிட்டார். அவர் டெல்லிக்கு வந்து 1754 தனது பேரரசரை பதவியிலிருந்து நீக்கினார். மேலும் அந்த முழு பிரச்சாரமும் தொடர்ந்தது. 1755 மராத்தியர்களால் முதல் முறையாக குவாலியர் கோட்டையை கைப்பற்றியதுடன் முடிந்தது. எனவே இந்த நேரத்தில் பேஷ்வாவாக இருந்த அவரது சகோதரர் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சுதந்திரத்தை வழங்கினார். அவர் பிரச்சாரங்களுக்கு செல்லலாம், கொஞ்சம் பணம் செலவழிக்கலாம், அவர் போதுமான பணத்தை தன்னுடன் திரும்ப கொண்டு வராமல் இருக்கலாம். ஆனா ஒரு தம்பியாக இருந்ததால் அவர் ஒரு விதத்தில் கவனிக்கப்பட்டார். அவரது செய்த மற்றும் செய்ய தவறிய செயல்கள் ஒரு விதத்தில் கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டன. பிறகு அவர் உண்மையில் எதற்காக அறியப்படுகிறாரோ அதற்காக சென்றார். அதுதான் அகமது ஷா அப்தாலியின் இந்திய படையெடுப்புகள் 1747, 48, 52 தொடங்கிய போது. 57 என்பது அவற்றில் மிகவும் கொடூரமான ஒன்றாகும். அவர் டெல்லியை சூறையாடியது மட்டுமல்லாமல் அவர்கள் மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் அவர் ஒரு படுகொலையும் நடத்தினார். மேலும் அவர் திரும்பி சென்ற பிறகு மராத்தியர்கள் திரும்பி வந்து நஜிபாபாத்தை சேர்ந்த நஜிப் கானிடமிருந்து டெல்லியை திரும்ப பெற்றனர். பிறகு அவர்கள் முதல் முறையாக பஞ்சாபிற்குள் நுழைந்தனர். மேலும் அவர்கள் அப்தாலியின் மகனையும் தளபதியையும் லாகூரில் இருந்து விரட்டியடித்தனர். மேலும் அவர்கள் 1758 லாகூரை கைப்பற்றினர். மேலும் அவர்கள் முல்தானை கைப்பற்றிய சிந்து நதியின் மறுபக்கத்தில் உள்ள அட்டாக்கை கைப்பற்றிய படைகளை அனுப்பினார்கள். மேலும் அவர்கள் பெஷாவர் வரை சென்றனர். அது அதே ஆண்டில் மராத்தியர்களால் கைப்பற்றப்பட்டது. மேலும் செப்டம்பர் 1758 ரகுபா உச்சத்தில் இருந்தார். ஏனென்றால் அவர் உண்மையிலே லாகூரில் உள்ள ஷாலிமார் தோட்டங்களில் அவர் மீது பன்னீர் தெளிக்கப்பட்டது. சரி. எனவே அது அவரது உச்சம். எனவே அந்த சொற்றொடர் அங்கிருந்து தான் வருகிறது. அது மராத்தியிலும் உள்ளது. அட்டாக் முதல் கட்டாக் வரை. அட்டாக் முதல் கட்டாக் வரை பரவியிருந்த மராட்டிய பேரரசு